இப்போ நம்ம வாழையில அல்வா தான் செய்ய போகிறோம். வாழையில இருக்கும்போது கொஞ்சம் கொழுந்து இலையா வற்ற எடுத்துக்கோங்க. அதான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லா செய்யவும் வரும். இப்போ வந்து இது மாதிரி கொழுந்து இலையா வற்ற எடுத்துக்கோங்க. எல்லாரும் வாழையில அல்வா சாப்பிடுவாங்க. நீ வீட்டுக்கு போ. இந்த வாழையிலையை பொடி பொடியாக நக்கிக்குவோம். அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க ஈஸியாக இருக்கும். இது போல் வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம கொஞ்சம் சாறு எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு, இப்போ சாறு எடுத்துப்போம். இப்படி இல்லைடா, 2 கை வச்சு புளியணும். நானும் புளியிறேன். இப்படி புளியிறேண்ணே. ஒன்று அரையாமலே இருக்குண்ணா. இதே தண்ணியெல்லாம் ஊற்றிடலாமாம்மா? இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவை வாழையில சாறில் நல்லா கரைச்சிக்கோங்க. பெருசு ஓட்டையும் கூட கொஞ்சோண்டு இருக்குல்ல. இப்போ நம்ம நெய்யை ஊற்றி முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் சூடாயிட்டு இப்போ முந்திரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ கரைச்சி வச்ச வாழையில தண்ணியை ஊற்றிக்கலாம். மாவு அடி பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வா கட்டியானோன்னு ஜீனியை போட்டிங்கன்னா உங்களுக்கு இலகி அல்வா மாதிரி வந்துடும்.
நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். தண்ணியெலாம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். எங்களுக்கும் அது மாதிரி தான் ஆகிட்டு. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வறுத்த முந்திரியை போட்டுக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அல்வா இப்போ நம்ம ஓரளவு கிண்டியிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெய் டாப்பாங்க ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கையோ அல்வா ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். சூப்பர் இருக்கு. செமையா இருக்கும். அல்வா ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கு. நல்லா சாப்பிடுங்க. நம்ம அல்வா செய்யலாம்னு செஞ்சோம். ஆனால் சில தவறுகளால் அது கேசரியாக மாறிட்டுங்க. சரி, அடுத்த வீடியோவில் நல்லதாக பண்ணி போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.